எப்படி எப்படியோ பேப்பர்ல போடணும், நியூஸ்ல போடணும். அண்ணனுக்கு எனக்கு ஏதோ சங்கடம்லாம் கிட்டுன்னு எங்க அண்ணன் KS அண்ணன் 50 வருஷமா 9 தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருந்துட்டு வந்திருக்கிறார். யார் அரசியல் பண்ணுவா, யார் அரசியல் பண்ண மாட்டாங்க, பார்த்த உடனே சொல்லக்கூடிய ஒரு திறமையானவர் தான் KS அண்ணன். அதனால எங்களை நாங்க மேடையில இருக்கிறவங்களுக்குள்ளார எங்களுக்குள்ளார ஏதோ ஒரு மனக்கசப்பு அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. எங்களுக்கு பொறுத்தவரை தலைவர் தளபதிக்கு கீழ் அனைவரும் தொண்டர்கள் தான் என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் சொன்னார் பாருங்க, கல்யாணத்துக்கு போன செல்ஃபி எடுத்துக்கினாங்க அப்படின்னுட்டு. அதுதான் உண்மை. தலைவர் தளபதி கூட இருக்கிற வரைக்கும் தாங்க என் நிழலே என் கூட வரும். அதுதான் இன்று நம்மளுடைய நிலைமை, எண்ணுகளுடைய இது. ஏன் இதெல்லாம் நாங்க சொல்றோம் அப்படின்னா, அண்ணனுக்கும் எனக்கும் ஏதோ மனக்கசப்புன்ற மாதிரிலாம் செய்திகள் வந்தது. அதை முழுக்க முழுக்க தவறான செய்திகள். நாங்கள் இங்கு எல்லோரும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் யாருக்கும் வேணும். எந்த குடும்பத்துல சின்ன சின்ன சண்டைகள் இருக்கும்னு சொல்லுவாங்க, எங்களுடைய தளபதி குடும்பத்துல அந்த மாதிரி சின்ன சின்ன சண்டை கூட கிடையாது என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க இஸ்லாமிய சகோதரர்கள் இன்று 38 பேர் மத குழுக்கள் இன்னைக்கு எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்திருக்கிறாங்க. இந்த பிரஸ்ல எல்லாருக்குமே லிஸ்ட் கொடுக்குறேன். இங்க இருக்கிறது 392 பேர் மாற்று கட்சியிலிருந்து சேர்ந்திருக்கிறாங்க. எந்தெந்த கட்சியிலிருந்து சேர்ந்திருக்கிறாங்கன்ற விவரம் பற்றியும் உங்ககிட்ட கொடுத்துடுறோம். சும்மாவாச்சும் ஒரு 10 பேரை சேர்த்துட்டு 150 பேரை சேர்த்தோ, ஒரு 200 பேரை வச்சுட்டு 1000 பேரை சேர்த்தோம். இந்த கதையெல்லாம் இருக்கக்கூட. இதெல்லாம் எங்க தலைவர் கலந்து பிடிக்காது. என்ன செய்தியோ எப்ப எங்களுக்கு கடந்த 30-32 வருஷமா கத்துக் கொடுத்தது ஒண்ணுதான். நலத்திட்ட உதவி கொடுத்தீங்கன்னா 100 பேருக்கு கொடுத்தீங்கன்னா 100 பேருக்கு சொல்லு, 5 பேருக்கு கொடுத்தீங்கன்னா அது 5 பேருக்கு சொல்லு. அப்புறம் மத்தவங்களை மாதிரி 5 பேருக்கு கொடுத்துட்டு 500 பேருக்கு கொடுத்தோன்ற மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு எங்களுக்கு அப்பயே எங்களை வளர்த்தவர் தான் எங்கள் தலைவர்.